நடப்பு ஐபிஎல் தொடரின் மற்றொரு புதிய சாதனையோட நேற்றைய மேட்ச் செம்ம ரகளையாகவும் அசர வைக்கும் விதமான ஆட்டமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. பெங்களூரு மற்றும் ஐதராபாத் அணிகள் மோதின 30வது லீக் ஆட்டம் ஆர்சிபி அணியின் ஹோம் டவுனான பெங்களூருல நடைபெற்றது. டாஸ் வென்ற பெங்களூரு அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்யவே அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ஓபனிங்ல இறங்கினாங்க. புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி ஆரம்ப ஓவர்கள்ல அடக்கி வாசிச்ச ஹெட் கொஞ்சம் கொஞ்சமா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சார். தலா 2 பவுண்டரி 2 சிக்ஸர்னு 34 ரன்களோட அபிஷேக் சர்மா டாப்லி பந்துக்கு விக்கெட்டை பறிகொடுத்து விடைபெற டிராவிஸ் ஹெட் கிரவுண்ட்ல ஒரு பிரளயத்தையே நிகழ்த்திட்டு இருந்தார். பவர் பிளே முடிவிலேயே 21 பந்துகளுக்கு 51 ரன்களோட அரை சதத்தை தொட்டிருந்தாரு ஹெட். ஹெட்டோட வெறித்தனமான ஆட்டத்தோட கிளாசனும் கூட்டு சேர 2 பேரும் தாறுமாறா விளையாடிட்டு வந்தாங்க. ருத்ர தாண்டவம் ஆடின ஹெட் 13வது ஓவர்ல 9 பவுண்டரி 8 சிக்ஸர்களோட 102 ரன் எடுத்து விஜயகுமாருக்கு கேட்ச் கொடுத்து விடைபெற, மீதமிருந்த ஓவர்கள்ல மார்க்ரம் 32 ரன்களையும் அப்துல் சமத் 37 ரன்களையும் சேர்க்க 277 என்ற தங்களோட முந்தைய சாதனையை முறியடிச்சு 20 ஓவர்கள் முடிவுல 287 ரன்களை சேர்த்து மிரள வச்சது ஹைதராபாத் அணி. ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச ஸ்கோர் என்ற புதிய சாதனையையும் இந்த ஆட்டம் மூலமா ஹைதராபாத் அணி பதிவு பண்ணாங்க. என்ற இமாலய இலக்கோட ஆர்சிபி அணி களமிறங்க தொடக்க ஆட்டக்காரர்களா விராட் கோலி, டுப்ளசிஸ் களத்துக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. களத்தோட சூட்ட உணர்ந்து பொறுப்பா விளையாடி வந்த இந்த ஜோடி பவர் பிளே முடிவுல 79 ரன்களை சேர்த்திருந்தாங்க. ஆனா அடுத்த ஓவர்லேயே கொஞ்சமும் எதிர்பாராத வகையில விராட் கோலி 42 ரன்களோட கமின்ஸ் பந்துக்கு அவுட் ஆனார். தொடர்ந்து விளையாடி வந்த டுப்ளசிஸ் 62 ரன்களோட விக்கெட்டை இழந்து விடைபெற, அடுத்தடுத்து வந்த வீரர்கள் தொடர்ந்து விக்கெட்டை பறிகொடுக்கவே 10வது ஓவர்ல களமிறங்கின தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் ஆறுதல் தந்தார். 17வது ஓவர்ல அரை சதத்தை தொட்டு ஆட்டமிழக்காம தினேஷ் கார்த்திக் விளையாடி வந்தாலும் அடுத்து வந்த வீரர்களின் சொதப்பல் ஆட்டம் ஆர்சிபியின் வெற்றி வாய்ப்பை தூரமாக்கிட்டே போச்சு. தினேஷ் கார்த்திக்கின் 83 என்ற அதிகபட்ச ரன்களோட 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட்டுகளை இழந்து 25 ரன்கள் வித்தியாசத்துல அதிர்ச்சி தோல்வியை சந்திச்சது ஆர்சிபி. இந்த ஆட்டம் மூலமா 6 மேட்ச்கள்ல 4 வெற்றி பெற்று ஹைதராபாத் அணி 4வது இடத்திலையும் 7 மேட்ச்கள்ல வெறும் ஒரே ஒரு வெற்றியோட ஆர்சிபி அணி கடைசி இடமான 10வது இடத்திலையும் புள்ளிப்பட்டியல்ல இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.